அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பார்க்குறீங்க சுமன் சி? இல்ல, இது ஏற்கனவே பல எதிர்கட்சிகள் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதாவது முதல் நாள் அறிவிப்பு வருது, அடுத்த நாள் வேட்புமனு தாக்கல் தொடங்குது, அதனால கால அவகாசம் இல்லைன்னு. அதுக்கு தேர்தல் ஆணையத்தின் தரப்புல ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது, முந்தைய உள்ளாட்சி தேர்தல்களும் இதே மாதிரிதான் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையா அவங்க வாதிட்டாங்க. இப்போ உயர்நீதிமன்றம் தேர்தலை டிசம்பர் 31 தேதிக்குள்ள நடத்தணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வச்சிருக்கிறாங்க. இந்த 3 ஆணைகள் அது செல்லாத ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது நம்ம ஒரு ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கணும். ஏன்னா முன்கூட்டியே இதை பற்றி பேசப்பட்ட விஷயம் தான், அது புதுசா ஒன்றும் இல்லை. இது எதிர்கட்சிகள் சொல்லும் போது அது தேர்தல் ஆணையம் அதற்கு மறுப்பு தெரிவிச்சாங்க. இப்போ நீதிமன்றம் இருக்கும்போது இப்போ மேல்முறையீடு செய்வாங்களா அரசு அல்லது தேர்தல் ஆணையம் மேல்முறையீடு செய்யுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்லை, இதில் தேர்தல் என்பது தொடங்கிய போது ப்ராசஸ் எல்லாம் தொடங்கிய போது ஒரு நீதிமன்றத்தில் போய் தடை வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ தேர்தல் வேட்புமனு தாக்கலே முடிந்து போயிடுது. பரிசீலனை தொடர்ந்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் இது நடந்திருக்குது. அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட 106 கோடி ரூபாய் இது வரைக்கும் செலவு செஞ்சதா ஆணையம் சொல்லியிருக்கு. இதுக்கான அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், நல்ல அரசு உத்தரவுகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்தல் அலுவலர்கள்லாம் பயிற்சி கொடுக்கப்பட்டு அவர்களுக்கும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் குறைந்த நாட்கள் தான் இருக்கு தேர்தல் சந்திக்கும் போது. எனவே இது ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியா இருக்காதா இது மாதிரியான? அதாவது முதல்ல ஒண்ணு நோட் பண்ணிங்க, அந்த செலவழித்த பணம் ஃபுல்லா வீணா போய் விடுமா என்றால் இல்லை. ஏன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற ட்ரைனிங்கோ உங்களுக்கு அதெல்லாம் எப்போ 2 மாதம் கழிச்சு தேர்தல் நடத்தும் போது அது அப்போது பயன்படுத்தப்படும். அதனால முழுமையாக இது ஒரு வேஸ்டாக போயிடும், அந்த பணம் ஃபுல்லா வீணா செலவு அப்படிங்கிற வாதம் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஓரளவுக்கு சில செலவுகள் மீண்டும் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அடிப்படையாக ஜனநாயக ரீதியாக எல்லோருக்கும் ஒரு சம வாய்ப்பை கொடுத்து இந்த தேர்தல் நடக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த முடிவு எடுக்கப்பட்டதால் அதுல நம்ம ஒன்றும் குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுடைய தகவலுக்கு நன்றி சுமன் சி.